ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as லைம் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வரும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as லைம் சீசன் 1 எபிசோட் 23. நம்ம ரீமரை போயிட்டு ஸ்பிரிட்ஸோட குயினை மீட் பண்ணுறான் அந்த பசங்களை காப்பாற்றுறதுக்காக. அண்ட் இப்போ அந்த பசங்க ஸ்பிரிட்ஸ் சமன் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. ஷீசு, நான் எப்படியாச்சும் இந்த பசங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறோம். இப்போ அந்த ஸ்பிரிட் குயின் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தராக போயிட்டு ப்ரே பண்ணுங்க, விருப்பம் இருந்தால் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்காக இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை வரலன்னா அப்படின்னு அந்த பசங்க கேட்கவும் உங்கள் மேலே டீமன்ஸை இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்கள பயம் கொடுத்துறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு பையன் ஸ்பிரிட்ஸை சமன் பண்ணுறதுக்காக அந்த சர்க்கிளில் போய் நிற்கிறான். ஸ்பிரிட்ஸை நீ மனசார வேண்டிக்கோ, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்கிறா. இவனும் வேண்ட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவனை சுற்றி ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி வருது. ஆக்சுவலி அது ஸ்பிரிட்ஸ் பார்ட்டிகல் தான். இப்போ ஸ்பிரிட்ஸ் பார்ட்டிகல் மட்டும் தான் வருது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கும். அப்போ கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்மளே வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் பார்ட்டிக்கலை வச்சு ஒரு புது ஸ்பிரிட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கவும், அது அவ்வளோத்தையுமே அவன் சாப்பிட்டு தான் என்னை நம்பு, நான் இதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்ஸ் பார்ட்டிக்கலை வச்சு ஒரு புது ஸ்பிரிட்டை உண்டு பண்ணி இப்போ அதான் அந்த பையனுக்குள்ளே செலுத்துகிறான். இப்போ அந்த ஸ்பிரிட்ஸ் போயிட்டு அவன் உடம்புக்குள்ளே ப்ரொசஸ் பண்ண உடனேயுமே அவன் பவர்ஸ் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வருது. இனிமேல் அவன் பொழைச்சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர் சொல்லுது. சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். நான் பொழைச்சிக்கிடுவேனா அப்படின்னு அந்த பையன் கேட்க ஆமாம் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். இவனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னோடனே பசங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக இதை கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். இப்போ அடுத்த பொண்ணு வந்து அந்த ஸ்பிரிட்ஸை வேண்ட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பார்ட்டிகல்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு எர்த் மேஜிக் வந்துச்சு, இப்போ உள்ளவளுக்கு ஸ்பேஸ் மேஜிக் வந்திருக்கு. இப்போ அவளையும் அவன் சரி பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு நம்ம ரீமருவை கிஸ் பண்ணவும் அந்த க்யூட்டான இன்னொரு பொண்ணு அந்த கிஸ் பண்ண பொண்ணை பார்த்து முறைக்கிறா. அடுத்தது எப்போவுமே ரொம்ப சேட்டை பண்ணுற அந்த ஒரு பையன் போய் ப்ரே கூட பண்ண ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே பார்த்தா பார்ட்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அது ஒரு ஸ்பிரிட்டாகவே தானாகவே மாறிடுச்சு. டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் குயின் போய் கேட்கவும் அந்த பையனோட ப்ரேயர் என்னை எங்கள் தானாக இழுத்துட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் சொல்கிறான். உடனே இது மட்டும் ஏன் ஸ்பிரிட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். சரி ஓகே நான் ஒரு லைட் ஸ்பிரிட், இனிமேல் நான் உன்னைய பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் ஸ்பிரிட் சொல்லுது. உடனே இது ஓகே தானா அப்படின்னு அந்த பையன் பயப்படுதான். அவ்வளோதான் முடிஞ்சுது, நீ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பையன் வரான். அவனுக்கு 2 ஸ்பிரிட் வருது, வாட்டர் அண்ட் வின் பார்ட்டிகல்ஸ் வருது. அதை இப்போ அந்த பையனுக்குள்ளே செலுத்தினோடனே அந்த பையனும் இப்போ ஓகே ஆகிட்டான். இப்போ கடைசி அந்த க்யூட்டான பொண்ணு டீச்சர் ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே லவ் யூ டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு கிட்டத்தட்ட பார்க்க நம்ம ஷீசோ மாதிரியே இருக்கா. இப்போ அந்த பொண்ணு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணோட ப்ரேயருக்கு ரொம்பவே ஹை லெவல் ஸ்பிரிட் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ரீமரோட கம்ப்யூட்டரை அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது இது என்ன வகையான ஸ்பிரிட்னே தெரியல, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பிரிட் வந்து நம்ம ரீமருவை கிஸ் பண்ணிட்டு போது கிட்டத்தட்ட அது பார்க்குறதுக்கு ஷீசோ மாதிரியே நம்ம ரீமருவை கண்ணுக்கு தெரியுது. இந்த ஸ்பிரிட் ஆபத்தானதாக தெரியுது, இதை தடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் குயின் சொல்கிறா. பட் அதுக்குள்ளே அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே அந்த ஸ்பிரிட் போயிடுது. இப்போ நம்ம ரீமரோ அந்த க்யூட்டான பொண்ணை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அவளோட பவருமே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுச்சு. அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்பிரிட் குயின் உனக்கே அவளை பற்றி தெரியல அப்படின்னு கேட்கவும் அது கிட்டத்தட்ட ஃபியூச்சர்லேருந்து இந்த இடத்துக்கு இவளுக்காகவே மணிக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் குயின் சொல்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கவும் அதை நான் எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் ஆனால் அது ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கு, ஃபியூச்சரில் அவ்வளோ ஆபத்தான ஒன்று உருவாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஸ்லைம் கிட்ட கேட்குறா. டீச்சர் இப்படி தான் உங்களுக்கு நடக்கும்னு தெரியுமா அப்படிங்கவும் ஆமாம் எல்லாமே என் பிளான் படி தான் நடந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ஸ்பிரிட்ஸ் குயினுக்கு அவன் தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே சேஃப் ஆகிட்டாங்க, இவங்க யார் உயிருக்குமே ஆபத்து இல்லை. இப்போ நிறைய ஸ்பிரிட்ஸ் அந்த இடத்துக்கு வருது. பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஷீசு, நான் உன்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டேன், அந்த பசங்களை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அண்ட் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஒரு டீமனை சமன் பண்ணி அவளுக்கு ஒரு புது ரோபோட்டை செஞ்சு கொடுக்குறான். இப்போ அந்த கிராண்ட் மாஸ்டர் பசங்களை நீ காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த பசங்க திரும்பவும் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள ஹீரோஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு ஆளுங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நான் அவங்கள ஃபஸ்ட்டு படிக்க தான் வைப்பேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஆமாம் நீ எப்படி அவங்கள காப்பாற்றின அப்படின்னு கேட்கவும் நம்ம ரீமரோ அதெல்லாம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உனக்காக கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிக் புக்ஸை கொடுக்குறான். அவன் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். இப்போ அந்த பசங்க ராங்கா கூட விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரீமரோ அந்த மாஸ்க்கை பார்த்துட்டு இந்த எபிசோட்ஸ் முடிய போகுது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்லேருந்து இவ்வளோ நாள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சாங் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஸ்லைம் இந்த இடத்துக்கு வந்தது, எல்லாருக்குமே வந்து மாஸ்டராக மாறினது, அதுக்கப்புறமா அந்த கிங்டம்க்கு போயிட்டு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஷீசுவை மீட் பண்ணி ஷீசு வந்து ஒரு மான்ஸ்டராக மாறி கடைசியில் அவள் இறந்து போனதுக்கப்புறமா அவளையே சாப்பிட்டுட்டு ஒரு மனுஷன் ஃபார்முக்கு மாறினது. அப்புறம் சில கவலைகள் சோகங்கள், அதுக்கப்புறமா பென்னிமாருவோட அந்த ஓகர்ஸ் டீமை மீட் பண்ணுது, அவங்க கூட ஃபைட் பண்ணி கடைசியில் அவங்க கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி
லைஃப் ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது காபியும் அந்த இடத்துக்கு வரான். ஆர்க்லாட் பிரச்சனை வருது. அண்ட் அந்த ஆர்க்லாடு கூட போய் சண்டை போட்டு அந்த ஆர்க்லாடை தோக்கடிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஆர்க்லாடு கிங்குக்கு ப்ராமிஸ் பண்ணி அவங்களோட மக்களையோ காப்பாற்றுறான். அதுக்கப்புறமா டீமன் லார்ட் மலிம் அந்த இடத்துக்கு வரா. அவ கூட நிறைய ஜாலியான விஷயங்கள்லாம் நடக்குது. கரிப்டஸை தோக்கடிக்கிறான். அப்புறம் கடைசியாக இந்த பசங்க எல்லாருமே 5 வருஷத்துக்குள்ளே இறந்துருவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க உடம்புக்குள்ள ஸ்பிரிட்ஸ் அனுப்பி இவங்க எல்லாரையுமே இப்போ காப்பாற்றுறா. ஷீஸுக்கு கொடுத்த வார்த்தையோ காப்பாற்றிருந்தான். இப்போ ஷீஸோ அப்படியே அவனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ தானே ஒரு பாட்டு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா திருப்பியும் ஒரு சாங் ஆரம்பிக்குது. இங்கே வில்லேஜில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட டெக்னாலஜி ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீமரோ வில்லேஜ் அப்படி வேற லெவலில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு சைடு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு சைடு ஆராய்ச்சியெல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் கிங் காசியில் அவன் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். டீமன் லார்ட் மலிம் போய் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கா. அப்புறமா டீமன் லார்ட் மற்ற கிங்டமில் இருக்கிற ஆளுங்க அட்வென்ச்சரஸ் நம்ம ட்ரெயினி ட்ரையட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவன் நம்ம ரீமருவை பார்த்துட்டு நான் உங்களுக்காக தான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுத்தேன். அது ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு சீக்கிரமாக நான் உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமன் நம்ம ரீமருவு கீழே வேலை பார்க்க ஆசைப்படுறான். இங்கே நம்ம ரீமரோ அவன் நாட்டுக்கு கிளம்புதா அப்படிங்கிறதுனால பசங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை நீ ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்லவும் இந்த பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டு அவனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. அழாத அவரை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்களும் அழுதுட்டு தான் இருக்காங்க. உடனே நம்ம ரீமரோ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மாஸ்க்கை கொடுத்து இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு ஹாப்பி ஆகிறா. உங்களுக்கும் கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஓகே நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவங்கள வந்து பார்க்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ராங்காவும் அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒழுங்காக நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் நாட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்காங்க. கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு நம்ம ரீமரு சொல்கிறோம். இப்போ அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ பசங்க எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. அந்த க்யூட்டான பொண்ணு பார்க்கறதுக்கு நம்ம ஷீசோ மாதிரியே இருக்கா. அந்த பொண்ணுக்கு நம்ம ரீமரு மேலே கொஞ்சம் லவ் இருக்குது. அந்த மாஸ்கையே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு ராங்கா கேட்கவும் தெரில எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். நம்ம ஷீசுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒளிஞ்சு நின்று நம்ம ரீமருவை பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியாக பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வில்லேஜ்க்கு போகிறப்படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைமாக மாதிரி தான் இப்போ நம்ம ராங்காவும் அவனா அந்த இடத்துல இருந்து கிளம்புதாங்க. அந்த பொண்ணு நம்ம ரீமருவை பார்த்து முறைக்கிறா. ஆக்சுவலி அவள் ஷீசுவோட ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ரீமரு வில்லேஜை நோக்கி போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து ஒரு 3 எபிசோட்ஸ் இருக்குது. அது 3மே வந்து ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதைக்கும் அதுக்கும் கண்டினியூட்டி இருக்காது. பட் ஆனால் அந்த கதைக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.